அனைவருக்கும் வணக்கம். இன்று மின் ரசாயனம் தொடர்பான சிறிய விளக்கத்தை அளிக்கலாம் நினைக்கிறேன். அப்போது உயர்தர பரீட்சையில 13வது அலகில கடைசியாக இந்த பாடம் போடப்பட்டிருக்கிறதால அநேகமான மாணவர்கள் இந்த பாடத்தை தவற விட்டிருக்கலாம். இந்த இக்கட்டான சூழல்ல என்னால் ஆன முயற்சி இதை நீங்கள் கவனமாக கேட்டு இயன்ற அளவுக்கு உங்களுடைய அறிவை விருத்தி செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னு சொல்லிக்குள்ள நாங்கள் முதல்ல மின்பகு பொருள் என்ற ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். மின்பகு பொருள் என்பது உருகிய நிலையிலையும் நீர்க்கரசல் நிலையிலையும் மின்னை கடத்தக்கூடிய பதார்த்தங்கள் மின்பகு பொருட்கள் சொல்லி வரையறுக்கப்படுவது. இந்த மின்பகு பொருட்கள்ல மின்னை கடத்துவதற்கு பங்களிப்பு செய்வது அசையும் தகவுள்ள, அதாவது சுயாதீன அயன்கள் என்று சொல்லி சொல்லப்படும். மின்பகு பொருட்கள் மின்னை கடத்துவதற்காக சுயாதீன அயன்கள் உதவுகின்றன. ஆகவே இந்த மின்பகு பொருள் என்ற இந்த வரவிலக்கணத்தை நாங்கள் அயன்களை கொண்ட கரைசல்கள் மின்பகு பொருள் என்று சொல்லலாம். அதன் அடிப்படையில் தூய நீர் ஒரு மின்பகு பொருளாக கருதப்படுது. தூய நீர்ல அயனாக்கத்தின் மூலம் H+ அயன்களும் OH- அயன்களும் விடுவிக்கப்படுறதால இது ஒரு மின்பகு. இது பகுதியாக அயனாக்கம் அடைகிறதால மென் மின்பகு பொருள் என்று சொல்லி தூய நீர் கருதப்படும். மின்பகு பொருட்களை நாங்கள் வெண் மின்பகு பொருட்கள், மென் மின்பகு பொருட்கள் சொல்லி ரெண்டு வகைப்படுத்திக் கொள்வோம். வெண் மின்பகு பொருட்கள் சொன்னால் நீர்க்கரச நிலையில முற்றாக அயனாக்கம் அடையக்கூடிய மின்பகு பொருட்கள். உதாரணத்துக்கு வெண் அமிலங்கள், வெண்காரங்கள், உப்புகள் குறிப்பிடப்படும். மென் அமிலங்கள், மென்காரங்கள், நீரெல்லாம் மென் மின்பகு பொருட்கள் உள்ளடக்கப்படுது என்றால் இவற்றுக்கு பகுதியான அயனாக்கம். அடுத்த நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த மின்வாய். அப்ப மின்பகு பொருளுக்குள்ள மின்னோட்டத்தை செலுத்துவதற்காக, மின்பகு பொருள் என்பது திரவ ஊடகமாக இருக்க போது மின்னோட்டத்தை செலுத்துவதற்காக நாங்கள் ஒரு கடத்தியை கையாளுவோம். அந்த கடத்தி தான் மின்வாய். மின்பகு பொருள் ஒன்றினுள் மின்னோட்டத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கடத்தி மின்வாய் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் ஒரு உலோகம் தன் அயனோட சமநிலையில இருக்கிற தொகுதியை மின்வாய் என்று சொல்லி வரவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கு. தவறு என்று நாங்கள் சொல்றோம். என்றால் மின்வாய்கள வகைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 4 வகையாக இந்த மின்வாய்கள் எங்களோட பாடத்திட்டத்தில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று உலோக அயன் மின்வாய், மற்றது உலோக கரையா உப்பு மின்வாய், மற்றது வாயு மின்வாய், அடுத்தது தாழ்த்தேற்ற மின்வாய். இதுல உலோக அயன் மின்வாயும், உலோக கரையா உப்பு மின்வாயும், வாயு மின்வாயும் இந்த பாடத்தில் நாங்கள் அதிக அளவு பயன்படுத்தி கொள்றோம். அப்ப பாருங்க, இந்த மின்பகு பொருட்கள்ல மின்னோட்டத்தை கடத்துறது தொடர்பாக நாங்கள் கற்பதற்காக கடத்துத்திறன் என்ற ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்துகிறோம். அப்ப கடத்துத்திறன் என்பது மின்பகு பொருள் மின்னோட்டத்தை கடத்துகின்ற ஆற்றல், அதுதான் கடத்துத்திறன். கடத்துத்திறன் K சமன், கண்டக்டிவிட்டி என்று சொல்றாங்க. கடத்துத்திறன் K சமன் தடைத்திறன் என்ற நிகர்மாறு. கடத்துத்திறன் என்பது தடைத்திறனின் நிகர்மாறு. தடைத்திறனுடைய அலகு Ω-1 m-1. ஆகவே கடத்துத்திறனுடைய அலகு Ω-1 Ω-1 m-1 என அமையும். இந்த Ω-1 என்பது சைமனுக்கு சமனாக காணப்படும். ஆகவே சைமன் m-1 என்று கடத்துத்திறனை நாங்கள் குறிப்பிடலாம். நாங்கள் மின்பகு பொருட்கள்கிட்ட கடத்துத்திறனை பற்றி கதைக்கிறதால அது மிகவும் சிறிய அளவில் காணப்படும். ஆகவே இந்த கடத்து திறனை
நாங்கள் மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -1 என்ற அலகில் நாங்கள் அளவிடலாம். கடத்துத்திறன் வந்து மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -1 என்ற அலகில் பொதுவாக எங்களால் அளவிடப்படுகிறது. இந்த கடத்துத்திறனை பாதிக்கிற காரணிகள் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று கரியத்தின் தன்மை, அடுத்தது அந்த கரியத்தின் செறிவு, அடுத்தது மின்பொருளின் வெப்பநிலை. இது வந்து கடத்துத்திறனை பாதிக்கும். இப்ப கரியத்தின் தன்மை என்று நாங்கள் சொல்லும் போது, ஒரு வெண் மின்பகு பொருள் கரியமாக இருந்தால் அதின் கடத்துத்திறன் உயர்வாக இருக்கும். மென் மின்பகு பொருள் கரியமாக இருந்தால் அதன் கடத்துத்திறன் குறைவாக இருக்கும். மின் பகா பொருள் கரியமாக இருந்துச்சுனால் அது கடத்துத்திறன் இருக்காது. அடுத்தது செறிவு. 0.01 செறிவுடைய கேசியல் கரைசலின் கடத்துத்திறனை விட 0.1 செறிவுடைய கேசியல் கரைசலின் கடத்துத்திறன் உயர்வாக இருக்கும். ஏனென்று சொன்னால், செறிவு அதிகரிக்கும் போது அயன்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதால கடத்துத்திறனும் அதிகரிக்கும். என்றால் கடத்துத்திறனுக்கு பங்களிப்பு செய்கிறது அசையும் தகவல் அயன்கள். அயன்கள் எண்ணிக்கையும் அயன்கள் நகர்வு வேகமும் அதிகரிக்கும் போது கடத்துத்திறன் அதிகரிக்கும். சாதாரணமாக தூய நீரை எடுத்துக்கொண்டால், தூய நீரின் அயனாக்கத்தில் 1/10⁷ m செறிவுடைய H+ அயன்களும் 1/10⁷ m செறிவுடைய OH- அயன்களும் விடுவிக்கப்படும். அப்ப நீர் அயன்களை கொண்டிருந்தாலும் அந்த அயன்கள செறிவு மின்னை கடத்துவதற்கு போதாது. ஆகவே தூய நீர் மின்னை கடத்தாது. தூய நீரின் கடத்துத்திறன் 0.2 மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் என்று சொல்லப்படும். தூய நீரின் கடத்துத்திறன் 0.2 மைக்ரோ சைமன், மிகவும் சிறியது, சென்டிமீட்டர் -1. ஆகவே தூய நீர் மின்னை கடத்தாது. அடுத்தது கடத்துத்திறன் என்று நாங்கள் சொல்லும் போது, அயன்கள் அளவு அதிகரிக்க அதிகரிக்க கடத்துத்திறன் அதிகரிக்கும். அதான் நாங்கள் செறிவு கடத்துத்திறனை பாதிக்கும். செறிவு அதிகரிக்கும் போது கடத்துத்திறன் அதிகரிக்கும் என்று சொல்றோம். தூய நீர்ல உப்புக்கள் கரைந்திருப்பது இல்லை. ஆனால் குழாய் கிணறு நீரை நாங்கள் கருதும் போது அங்கே சிறிதளவு உப்புக்கள் காணப்படும். அப்ப தூய நீரின் கடத்துத்திறனிலும் விட குழாய் கிணற்று நீருக்கு கடத்துத்திறன் உயர்வாக இருக்கும். கிணற்று நீரை ஒப்பிடும் போது கிணற்று நீரில் அதிக அளவான உப்புக்கள் கரைந்திருக்கும். கிணற்று நீரின் கடத்துத்திறன் குழாய் கிணற்று நீரை விட உயர்வாக இருக்கு. இதை விட கடல் நீரின் கடத்துத்திறன் இன்னும் உயர்வாக இருக்கும். பொதுவாக செறிவு 10 மடங்காக அதிகரிக்கும் போது கடத்துத்திறன் அன்னளவாக 10 மடங்காக அதிகரிப்பதாக சொல்லப்படும். அடுத்தது கடத்துத்திறனை பாதிக்கிற காரணி வந்து வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது கடத்துத்திறனும் அதிகரிக்கும். காரணம், அயன்கள நகர்வு வீதம் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்க அயன்கள நகர்வு வீதம் அதிகரிக்கிறதுனால அவற்றின் கடத்துத்திறனும் வந்து அதிகரிக்கும். ஆகவே கடத்துத்திறனை பாதிக்கிற காரணிகள் 3. ஒன்று கரியத்தின் தன்மை, மற்றது கரியத்தின் செறிவு, அடுத்தது வந்து வெப்பநிலை. நாங்கள் மின்வாய் என்ற ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறாங்க. நாங்கள் மின்வாயை பற்றி பார்ப்போம். மின்வாயை கவனிக்கிறோம். நான் இங்க உலோக அயன் மின்வாயை பற்றி கருதுகிறேன். உலோக அயன் மின்வாய்க்கு நான் மெக்னீசியம் உலோகத்தை தெரிவு செய்திருக்கிறேன். என்ன மாதிரி சொன்னால், ஒரு உலோகத்தை அயன் கொண்ட கரைசலினுள் அமிழ்த்தும் போது, ஒரு உலோகத்தை அதன் அயன் கொண்ட கரைசலினுள் அமிழ்த்தும் போது அந்த உலோகம் எலக்ட்ரான்களை விடுவித்து அயன்களாக மாறி
கரைசலினுள் செல்லும். அயன்களாக மாறி கரைசலினுள் செல்லும். அயன்கள் நீரில் நன்றாக கரையும் என்றதால அவை கரைசலுக்கு விடுவிக்கப்படும். இலத்திரன்கள் உலோகக்கோல்ல விடுவிக்கப்படும். இவ்வாறு உலோகங்கள் இலத்திரன்களை இழந்து அயன்களாக மாறி மின்பகு பொருள் கரைசலினுள் செல்லும். இதன் மூலம் அயன்களில் நேரேற்றத்தின் அளவு அதிகரிக்க உலோக கோலில் எதிரேற்றத்தின் அளவு அதிகரிக்கும். அதாவது கோலில் இலத்திரனின் செறிவு அதிகரிக்கும், கரைசலில் Mg2+ அயனின் செறிவு அதிகரிக்கும். கோலில் உள்ள மறையேற்றம் கரைசலில் உள்ள நேரேற்றத்தை கவர்வதன் மூலம் கோளுக்கு அண்மையில் நேரேற்ற படை ஒன்று தோற்றுவிக்கப்படும். கோளில மறையேற்றமும் கோளுக்கு அண்மையில் உள்ள கரைசல்ல நேரேற்றமும் காணப்படும். இது இரட்டை படை என அழைக்கப்படும். இந்த அண்மையில் கவரப்பட்ட Mg2+ அயன்கள் கோளிலிருந்து இலத்திரன்களை பெற்று மீண்டும் Mg-ஆக படியும். ஆரம்பத்தில் கரைதல் வீதம் உயர்வாகவும் படிதல் வீதம் குறைவாகவும் இருக்கும். நாங்கள் வரைவ கருதினால் வீதம் கரைதல் வீதம் உயர்வாகவும் படிதல் வீதம் மிக குறைவாகவும் இருக்கும். நேரத்துடன் கரைதல் வீதம் குறையும், படிதல் வீதம் அதிகரிக்கும். ஒரு நிலையில் இந்த கரைதல் வீதமும் படிதல் வீதமும் சமனாக காணப்படும். கரையும் போது கோளில இலத்திரங்கள்ட்ட செறிவு அதிகரிக்கும், கரைசல்ல Mg2+ அயனின் செறிவு அதிகரிக்கும். இந்த ரெண்டு வீதங்களும் சமனாகும் போது கோளில உள்ள இலத்திரங்கள்ட்ட எண்ணிக்கையும் கரைசல்ல உள்ள நேரேற்றத்தின் அளவும் மாறாமல் காணப்படும். இவ்வாறு உலோக அணுக்கள் கரைஞ்சு அயன்களாக மாறுவதும் அயன்கள் இலத்திரங்களை ஏற்று அணுக்களாக படிவதும் சம வீதத்தில் நிகழும். இந்த சமநிலையை நாங்கள் தாழ்த்தல் திசையில எழுதுவதாக Mg2+ aqueous 2 இலத்திரங்களை பெற்று Mg solid-ஆக படிவதாக குறிப்பிட்டுக் கொள்ளும். இதுதான் மின்வாய் சமநிலை என்று அழைக்கப்படுது. மின்வாய் சமநிலையில விடுவிக்கப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கையும் சமனாக இருக்கிறதால இந்த கோளில இருக்கிற மறையேற்றத்தின் அளவும் கரைசல்ல இருக்கிற நேரேற்றத்தின் அளவும் மாறிலியாக காணப்படும். இந்த கோளில உள்ள மறையேற்றத்திற்கும் கரைசல்ல உள்ள நேரேற்றத்துக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு தோற்றுவிக்கப்படும். அந்த அழுத்தம் தான் தனி மின்வாய் அழுத்தம் என்று சொல்லி குறிப்பிடப்படுது. அப்ப தனி மின்வாய் அழுத்தம் என்பது ஒரு மின்வாய் தன்னுடைய அயன் கரைசலோட சமநிலையில் உள்ள போது கோளில உள்ள மறையேற்றத்திற்கும் கரைசல்ல உள்ள நேரேற்றத்திற்கும் இடையில காணப்படுகின்ற அழுத்த வேறுபாடு தனி மின்வாய் அழுத்தம் என்று சொல்ற. அப்ப இந்த மறையேற்றத்துக்கும் இந்த நேரேற்றத்துக்கும் இடையில தோற்றுவிக்கப்படுகின்ற அழுத்த வேறுபாடு தனி மின்வாய். அப்ப இந்த தனி மின்வாய் அழுத்தத்தை நாங்கள் அளவிடலாம் என்று சொல்லி ஒரு கருவியை இணைத்தோமானால் இந்த வோல்ட்மானியின் ஒரு முனையை கோளில இணைக்கலாம், மறுமுனையை நாங்கள் கரைசலுக்குள்ள தொடுகை இருக்கும் போது அந்த வோல்ட்மானியினுடைய மறுமுனை தானும் ஒரு மின்வாயாக தொழிற்படும். ஆகவே அங்கும் ஏற்றங்கள் குவிக்கப்பட்டு அதிலையும் ஒரு அழுத்த வேறுபாடு உருவாக்கப்படும். வோல்ட்மானி இந்த ரெண்டு கோள்கள்ட்ட அழுத்த வேறுபாடுகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை தான் கொடுக்கும். ஆகவே எந்த ஒரு தனி மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தையும் தனி மின்வாய் அழுத்தத்தையும் நேரடியாக அளவிட முடியாது. தனி மின்வாய் அழுத்தம் என்ற ஒரு விடயம் இருக்கு, ஆனால் தனி மின்வாய் அழுத்தத்தை நேரடியாக அளவிட முடியாது.
அப்ப இந்த மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் என்ன? ஒரு குறிப்பிட்ட மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கு என்று கேட்கலாம். அப்ப மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள் என்று சொல்லும் போது நாங்கள் ஸ்டெப் சி என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டோம். இது மாணவர்கள் இலகுவாக ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு குறிப்பிடப்படுது. ஸ்டெப் சி. இதுல உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு காரணிகளை குறிக்கும். மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற ஒவ்வொரு காரணிகளை குறிக்கும். அதுல பார்த்துக்கணும்னு சொன்னால் எஸ் சொல்யூஷனை குறிக்கும். சொல்யூஷன் என்று நான் இங்க குறிப்பிடுறது கரைசல், அதாவது மின்பகு பொருளின் தன்மை. அப்ப மின்பகு பொருள் மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கும். அடுத்தது டி, ஸ்டெப்ல உள்ள டி, அது டெம்பரேச்சர், வெப்பநிலையை குறிக்கும். அப்ப வெப்பநிலை மாறும் போது மின்வாய் அழுத்தம் மாறும். அடுத்ததாக எலக்ட்ரோன், அதாவது மின்வாய். மெக்னீசியத்துக்கு ஒரு அழுத்தமும், கால்சியத்துக்கு வேறொரு அழுத்தமும், செப்புக்கு இன்னொரு அழுத்தமும், ஐதரசனுக்கு வேறொரு அழுத்தமாக இந்த மின்வாய் மாறும்போது மின்வாய் அழுத்தம் மாறிக்கொண்டு. அடுத்தது பி, ஸ்டெப்ல உள்ள பி, அமுக்கம். இது வாயு மின்வாய்கள்கிட்ட மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கும். அடுத்த சி, கான்சன்ட்ரேஷன், செறிவு. இப்போ மின்வாயில பயன்படுத்தப்படுகின்ற மின்வாய் பொருளுடைய செறிவு மாற மாற அதின் மின்வாய் அழுத்தம் மாறும். அப்ப மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள் என்னென்று இருந்தால் நீங்கள் ஸ்டெப் சி என்று ஞாபகத்தில் வச்சிருக்கலாம். இதுல ஒவ்வொருக்கும் ஸ்டேஸுக்கு சொல்யூஷன், டி டெம்பரேச்சர், டி எலக்ட்ரோன், டி பிரஷர் வாயு மின்வாய்களுக்கு, சி கான்சன்ட்ரேஷன். சரி, இப்ப இவற்றில் ஏதாவது ஒன்றை மாற்றினோம்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட மின்வாய் அழுத்தம் மாறும். அப்ப மின்வாய் அழுத்தம் தங்கியுள்ள காரணிகள் என்னென்று கேட்டால் கரைசலின் தன்மை, வெப்பநிலை, எலக்ட்ரோன் மின்வாய், அமுக்கம், செறிவு. அமுக்கம் என்பது வாயு மின்வாய்களுக்குரியதாக காணப்படும். அப்படி என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு மின்வாய்க்கு குறிப்பிட்ட ஒரு மின்வாய் அழுத்தத்தை நாங்கள் குறிப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் இவ்வளவு காரணிகளில் தங்கியிருக்கு. இதுல ஏதாவது ஒன்று மாறிடுதுன்னு சொன்னால் மின்வாய் அழுத்தத்தின் பெருமக்கள் மாறும். ஆகவேதான் நாங்கள் நியம மின்வாய் என்ற ஒரு விடயத்தை அறிமுகம் செய்கிறோம். அப்ப நியம மின்வாய் என்று சொல்லும்போது நியம மின்வாய் என்று சொல்லும்போது மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள் வரையறுக்கப்படுது. எங்களுக்கு தெரியும் மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள் என்னென்னு சொல்லி, அதுகள் எல்லாமே வரையறுக்கப்படுது. உதாரணமாக நியம மெக்னீசியம் மின்வாயை கருதும். மெக்னீசியம் மின்வாய்க்கும் நியம மெக்னீசியம் மின்வாய்க்கும் என்ன வித்தியாசம் என்றால், மெக்னீசியம் மின்வாய் நியம மின்வாயாக இருந்தால் இது அதன் அயன் கொண்ட கரைசலை மின்பகு பொருளாக கொண்டிருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்படுகிறது. அப்ப மெக்னீசியம் நியம மின்வாய் என்று சொல்லி சொன்னால் இது இந்த மின்பகு பொருள் Mg2+ அயன்களை கொண்டிருக்க வேண்டும். நியம மின்வாய் என்று சொன்னால் மெக்னீசியத்துக்கு Mg2+ அயன்கள் காணப்பட வேண்டும். அடுத்தது வெப்பநிலை 25 பாகை C காணப்பட வேண்டும். நியம மின்வாயினுடைய வெப்பநிலை 25 பாகை C காணப்பட வேண்டும். செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 காணப்பட வேண்டும். கவனிங்க, நியம மின்வாய் என்பது 25 பாகை C வெப்பநிலையில 1 மோல் டெசிமீட்டர் -3 குறித்த அயனை கொண்ட மின்வாய் நியம மின்வாயாக வரையறுக்கப்படுது. ஆகவே மெக்னீசியம் நியம மின்வாய்க்கு குறிப்பிட்ட ஒரு பெருமானம் இருக்கும். இந்த பெருமானம் மாறாமல் இருக்கும். அதே போல ஒரு வாயு மின்வாயை நாங்கள் கருதினால், உதாரணமாக நான் ஐதரசன் வாயு மின்வாயை கருதி இருக்கிறேன். ஐதரசன் வாயுவையும் ஒரு மின்வாயாக பயன்படுத்த முடியும்.
அவ்வாறு நாங்கள் வாயுக்களை மின்வாயாக பயன்படுத்தும் போது அந்த வாயுக்களை புறத்துறிஞ்சக்கூடிய ஒரு சடத்துவ பதார்த்தத்தை பயன்படுத்த வேண்டும். பொதுவாக நாங்கள் பிளாட்டினம் உலோகம் பயன்படுத்துறோம். அப்ப பிளாட்டினம் கம்பு இதற்கூடாக H2 வாயுவை செலுத்தும் போது இந்த பிளாட்டினம் உலோகத்துல H2 வாயு புறத்துறிஞ்சப்பட்டு அது தந்த அயனோட சமநிலையை பேணும். ஆகவே வாயுக்களையும் நாங்கள் மின்வாயாக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது இது ஐதரசன் நியம மின்வாயுன்னு சொன்னால் இந்த வாயுனுடைய வெப்பநிலை 25 பாகைசியாகவும் அமுக்கம் 1 ஏற்றியமாகவும் காணப்பட வேண்டும். இவருடைய மின்வகு பொருள் H2 அயன் கொண்டதாக காணப்பட வேண்டும் என்றால் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆகவே H+ மின்வகு பொருளாக காணப்படும். அது நீங்க HCl பயன்படுத்தலாம், H2SO4 பயன்படுத்தலாம், H3PO4 பயன்படுத்தலாம். ஆனால் H3PO4 ஒரு மென்னமிலம். அப்ப முற்றாக அயனாக்கம் அடைஞ்சு 1N செறிவுடைய H+ தராகும். ஆகவே அது பொருத்தப்பாடு மிகவும் குறைவு. ஆகவே வெண்ணமிலங்களை பயன்படுத்துவது பொருத்தமானது. அதுல நாங்கள் ஐதான் H2SO4 ஐதான் HCl பயன்படுத்தலாம். ஐதான் HCl பயன்படுத்தினால் HCl செறிவு 1M இருந்தால் அதுல இருந்து வர H+ செறிவு 1M இருக்கும். ஆனால் H2SO4 பயன்படுத்தினால் 1M இருந்து 2M செறிவுடைய H+ வரும். எங்களுக்கு H+ செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் H2SO4 பயன்படுத்துவதாக இருந்தால் 0.5M H2SO4 பயன்படுத்தலாம். 0.5M H2SO4 இருந்து 1M செறிவுடைய H+ அயன்கள் விடுவிக்கப்படும். ஆகவே ஒரு நியம மெக்னீசியம் மின்வாய் நியம ஐதரசன் மின்வாய் என்று சொன்னால் இந்த மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட பெருமானமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆகவே மின்வாய் அழுத்தம் தங்கியுள்ள காரணிகள் என்னென்று கேட்டால் நாங்கள் செறிவு குறிப்பிட இயலாது. ஏனென்று சொன்னால் செறிவு வரையறுக்கப்பட்டிருக்கு. 1 மோல் டெசிமீட்டர் -3 இருக்கணும். வெப்பநிலை குறிப்பிட இயலாது என்றால் வெப்பநிலை 25 பாகைசியாக இருக்கும் என்றால் அது நியம மின்வாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. அமுக்கம் 1 ஏற்றியமாக இருக்கும். மின்வகு பொருள் அவருடைய அயன் கொண்ட கரைசலாக இருக்கும். அப்ப அதையும் நாங்கள் மாற்ற இயலாது. ஆகவே நியம மின்வாய் அழுத்தம் தங்கியுள்ள காரணிகள் என்னென்று கேட்டால் நாங்கள் மின்வாய்களைத்தான் குறிப்பிடலாம். ஏனென்றால் ஐதரசன் மின்வாய்க்கு ஒரு நியம மின்வாய் அழுத்தமும் மெக்னீசியம் மின்வாய்க்கு வேறொரு நியம மின்வாய் அழுத்தமும் காணப்படும். அடுத்ததாக மாற்றேற்ற மின்வாய் என்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் கருதுவோம். ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் என்று சொல்லப்படுகின்றது மாற்றேற்ற மின்வாய். மாற்றேற்ற மின்வாய் என்றால் ஒரு மின்வாயினுடைய தனி மின்வாய் அழுத்தத்தை அளவிட முடியாது என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். அப்ப மெக்னீசியம் மின்வாயினுடைய தனி மின்வாய் அழுத்தத்தை நேரடியாக எங்களால் அளவிட முடியாது. இவருடைய அழுத்தத்தை அளவிட வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மின்வாய் அவசியம். ஏனென்றால் அழுத்தத்தை அளவிடக்கூடிய அந்த கருவி 2 மின்வாய்களுக்கு இடையான அழுத்த வேறுபாட்டை தான் தரும். அப்படி தரும்போது எங்களுக்கு இன்னொரு மின்வாய் அவசியம். அப்ப இந்த மாற்றேற்று மின்வாய் என்பது ஒரு மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற தெரிந்த அல்லது வரையறுக்கப்பட்ட அழுத்தத்தை கொண்ட மின்வாய். அதைத்தான் நாங்கள் மாற்றேற்று மின்வாய் என்று சொல்றோம். கவனிங்க, ஒரு மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற தெரிந்த அல்லது வரையறுக்கப்பட்ட அழுத்தத்தை கொண்ட மின்வாய் மாற்றேற்று மின்வாய். அப்ப போல்ட்மானி 2 மின்வாய்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை தரும். மற்ற மின்வாயினுடைய அழுத்தம் எங்களுக்கு தெரிந்ததாக இருந்தால் நாங்கள் அளவிடக்கூடியவருடைய அழுத்தத்தை இதன் மூலம் கணித்துக் கொள்ள முடியும். அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற இந்த மின்வாய்களை நாங்கள் மாற்றேற்று மின்வாய் என்று சொல்றோம். எங்களோட பாடத்திட்டத்துல நாங்கள் கலமல் மின்வாயும் வெள்ளி குளோரைட் மின்வாயும் நியம ஐதரசன் மின்வாயையும் மாற்றேற்று மின்வாயாக பயன்படுத்துகிறோம். கலமல் மின்வாயினுடைய அழுத்தம் வெள்ளி குளோரைட் மின்வாயுடைய அழுத்தங்கள் அறியப்பட்டவை. நியம ஐதரசன் மின்வாயுடைய அழுத்தம் 0 என்று சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்கு. நியம மின்வாய் ஐதரசன் மின்வாய்க்கும் ஒரு அழுத்தம் இருந்தாலும்
இந்த நியம மின்வாயினுடைய அழுத்தம் 0 என்று சொல்லி ஒரு எடுகோள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஐதரசன் மின்வாய் சார்பாக நாங்கள் ஒரு மின்வாயுடைய அழுத்தத்தை அளவிடும் போது அந்த வோல்ட்மானியால தரப்படுகின்ற அழுத்த வேறுபாடு நேரடியாக குறித்த மின்வாயுடைய மின்வாய் அழுத்தமாக கொள்ளப்படும். அப்ப கவனிங்க, இந்த இடத்துல நான் ஒரு சட்டன் மின்வாயையும் ஒரு செப்பு மின்வாயையும் கருதி இருக்கிறேன். சட்டன் மின்வாயுடைய மின்வாய் அழுத்தத்தை அளவிடுவதற்காக நியம ஐதரசன் மின்வாயையும் செப்பு மின்வாயுடைய அழுத்தத்தை அளவிடுவதற்காக நியம ஐதரசன் மின்வாயும் பயன்படுத்தியிருக்கேன். இந்த நியம ஐதரசன் மின்வாய் இந்த அமைப்பை ஒத்தது. நான் இதுல குறிக்கையில இந்த அமைப்பு தான் இந்த நியம ஐதரசன் மின்வாய். அப்ப நியம சட்டன் மின்வாய் என்று சொன்னால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சட்டன் மின்வாயினுடைய மின்பகு பொருள் சட்டன் 2+ கொண்டிருக்க வேணும். அவருடைய செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்க வேணும். இந்த வெப்பநிலை 25 பாகைசியாக இருக்க வேணும். அவை இவ்வளவுத்தையும் உள்ளடக்கின இந்த மின்வாய் தான் நியம சட்டன் மின்வாய். இந்த நியம சட்டன் மின்வாய் நியம ஐதரசன் மின்வாயோட இணைக்கப்பட்டிருக்குது. இவருடைய அழுத்த வேறுபாட்டை அளவிடுவதற்காக எண்ணிலக்க வோல்ட்மானி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் ஒரு முனை சட்டன் மின்வாயுடைய மறுமுனை நியம ஐதரசன் மின்வாயுடைய இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சுற்று பூரணப்படுத்தப்படும் போதுதான் அழுத்த வேறுபாடு அளவிடப்படும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அகச்சுற்றை பூரணப்படுத்துவதற்காக 2 மின்பகு பொருட்களையும் பூரணப்படுத்துவதற்காக உப்பு பாலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. உப்பு பாலம் என்பது அயன் கடத்தி, மின்பகு பொருட்களுக்கு இடையில அயன் பரிமாற்றத்தை நிகழ்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு அயன் கடத்தி தான் உப்பு பாலம். பொதுவாக KNO3, NaNO3, அமோனியம் நைட்ரேட், அமோனியம் குளோரைட், NaCl போன்ற உப்புக்களை கொண்டு இந்த உப்பு பாலத்தை நாங்கள் தயாரித்துக் கொள்ள முடியும். இது ஒரு ஃபில்டர் பேப்பர்ல வடிதாள் என்று ஒரு துண்டெடுத்து நாங்கள் உப்புக்களை நினைச்சிட்டு 2 மின்பகுகளுக்கு நினைச்சு விட்டால் இது அந்த அகச்சுட்டை பூரணப்படுத்தும். அப்ப இதன் போது மின்ரசாயன தொடரை நாங்கள் கருத வேண்டி வரும். அதற்கு முன்னர் தாக்க வீதத்துடன் ஒரு விடயம் எங்களுக்கு தெரியும். ஐதரசனோட சட்டனையும் ஐதரசனோட செப்பை நாங்கள் நோக்கும் போது தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு மேல சட்டனும் ஐதரசனுக்கு கீழே செப்பும் காணப்படும். அப்ப இந்த சட்டனில ஏற்படுத்தப்படுகின்ற அழுத்தம் சட்டனை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சட்டன் 2+ 2 இலத்திரங்களை பெற்று சட்டனாக படி. அதே போல செப்பு 2+ 2 இலத்திரங்களை பெற்று செப்பாக படி. இந்த முதலாவது அமைப்புல ஐதரசனோட சட்டன் இணைக்கப்பட்டிருக்கு. ஐதரசன் தாக்கவே தொடர்ல கீழே உள்ள ஒரு மூலகம், சட்டன் தாக்கவே தொடர்ல மேல உள்ள மூலகம். அப்ப இந்த 2 பேரும் தொடுகையிடும் போது சட்டன்னில ஒட்சியேற்றமும் ஐதரசன்ல தாழ்த்தலும் நிகழும். அப்ப இங்க ஏற்படக்கூடிய அழுத்தம் ஐதரசன் சார்பாக ஒட்சியேற்றத்துக்குரியதாக இருக்கும். எங்கட IUPAC ரூல்ஸின் படி அழுத்தங்கள் யாவும் தாழ்த்தல் அழுத்தங்களாக குறிப்பிடப்பட வேண்டும். அப்ப ஐதரசனை அடிப்படையாக கொண்டு சட்டனை நாங்கள் நோக்கும் போது சட்டனில ஒட்சியேற்றம் தான் நிகழும். அப்ப அங்க இருக்கிற அழுத்தம் ஒட்சியேற்றக்கூடிய அழுத்தமாக கருதப்படும். அதை தாழ்த்தல் அழுத்தமாக நாங்கள் கருதும் போது சட்டன் சட்டன் 2+ ஆக மாறிக்கலாம், அங்க அழுத்தம் ஏற்படுத்தப்படுது. ஆனா நாங்கள் சட்டன் 2+ சட்டனாக மாறுறதை பற்றி குறிப்பிடுறோம். ஆகவே இந்த இடத்துல அளவிடப்படுகின்ற இந்த அழுத்தம் தாழ்த்தல் அழுத்தமாக மாற்றப்படும் போது மறைக்குறியை வரும். அப்ப மின்வாய்களுடைய அழுத்தம் மறைப்பெருமானமுடையதாக இருந்தால் நீங்கள் அந்த மின்வாய் ஐதரசனுக்கு மேலே அமைய வேண்டும் என முடிவு செய்யலாம். ஏனென்று சொன்னால் அங்கே ஒட்சியேற்றம் நடந்திருக்கு, அதை தாழ்த்தல் அழுத்தமாக மாற்றும் போதுதான் அது மறைப்பெருமானத்தை எடுத்திருக்க வேண்டும். அதே நேரத்துல நாங்கள் 2வது படத்தை கருதினமாக இருந்தால் இங்க ஐதரசனுக்கு கீழே தான் செப்பு இருக்கு. அப்ப செப்பு தான் தாழ்த்தப்படும். ஆகவே இங்க வெளிக்காட்டப்படுகின்ற இந்த அழுத்த வேறுபாடு தாழ்த்தல் அழுத்தமாகவே காணப்படும். ஆகவே செப்பினுடைய அழுத்தம் சக பெருமான முடிவாக காணப்படும். அப்ப ஒரு வோல்ட்மானி 2 மின்வாய்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை தரும். ஆனால் ஐதரசனுடைய அழுத்தம் 0,
ஆகவே இந்த போல்ட்மானியினால் வெளிப்படுத்தப்படும் அழுத்தம் மற்றவருடைய அழுத்தத்திற்கு சமனாக இருக்கும். இது நாங்கள் மின்வாய் அழுத்தம் என்று சொல்ல நியம மின்வாய் அழுத்தம் என்று சொல்லலாம். ஆகவே நியம மின்வாய் அழுத்தத்தை அளவிடுவதற்காக நாங்கள் வேறொரு மின்வாயை பயன்படுத்துகிறோம். இந்த மின்வாய்க்கு தான் மாற்றேற்று மின்வாய். இப்ப இந்த ரெண்டு மின்வாய்களை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுற உப்பு பாலம், அதுக்கு பதிலாக நாங்கள் நுண்துளை பிரிப்பான், பிரிமென் தகடு, மென்சவு, ஊடுபுகோட மென்சவுகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ அயன் பரிமாற்றத்தை நிகழ்த்துவதற்காக உப்பு பாலம், நுண்துளை பிரிப்பான், பிரிமென் தகடு, மென்சவுகள் பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக நாங்கள் மின்னியக்க விசை என்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அப்ப மின்னியக்க விசை, மின்னியக்க விசை என்பது நாங்கள் சாதாரணமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு கலத்தினூடாக மின்னோட்டம் பாயாத போது, ஒரு கலத்தினூடாக மின்னோட்டம் பாயாத போது அந்த கலத்தின் மின்வாய்களுக்கு இடையே காணப்படும் மின்வாய்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு மின்னியக்க விசையாக இருக்கு. அப்ப ஒரு கலத்தினுடைய மின்னியக்க விசை என்பது கலத்தினூடாக மின்னோட்டம் பாயாத போது மின்வாய்களுக்கு இடையே காணப்படுகின்ற அழுத்த வேறுபாடு மின்னியக்க விசை. ஒரு மின்ரசாயன கலம் என்பது ரெண்டு மின்வாய்களை கொண்டிருக்கும். அந்த ரெண்டு மின்வாய்களையும் ரெண்டு அரைக்கலங்கள் காணப்படும். நாங்கள் பொதுவாக சட்டன் செப்பு மின்வாய்களை கொண்டு இந்த மின்ரசாயன கலங்களை கேட்பது வழக்கம். ஆகவே இலகுவானதாகவும் இருக்கும். ஒரு மின்ரசாயன கலம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மின்வாய்கள் அவசியம். அந்த ரெண்டு மின்வாய்களும் நியம மின்வாய்களாக இருந்தால் இது நியம சட்டன் மின்வாய், இது நியம செப்பு மின்வாய் என்று நாங்கள் சொன்னால், நியம என்று சொன்னதால இவருடைய மின்வகு பொருள் சட்டன் 2+ அயனாக கொண்டிருக்க வேண்டும். இவருடைய செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்க வேண்டும். வெப்பநிலை 25 பாகைசியாக இருக்க வேண்டும். இவ்வாறு காணப்படுகின்ற மின்வாய் தான் நியம மின்வாய். அப்ப நியம செப்பு மின்வாய் என்று சொன்னால் இவருடைய மின்வகு பொருள் Cu2+ அயன்களை கொண்டிருக்க வேண்டும். அவருடைய செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 ஆக காணப்பட வேண்டும். வெப்பநிலை 25 பாகைசியாக காணப்பட வேண்டும். ரெண்டு மின்வாய்களையும் கொண்டு உருவாக்கப்படும் கலம்தான் இந்த மின்ரசாயன கலம். ஆகவே மின்ரசாயன கலத்தின் மின் பகுபொருட்களை இணைப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற அயன் கடத்தி தான் உப்பு பாலம். ஆகவே உப்பு பாலம் ஒன்றை பயன்படுத்தி இந்த அரைக்கலங்களை இணைக்கும் போது எங்களுக்கு ஒரு மின்ரசாயன கலம் உருவாகும். இந்த மின்ரசாயன கலத்தில ஒரு மின்வாய் சட்டனாக இருக்கு, இன்னொரு மின்வாய் செப்பாக இருக்கு. அப்ப தாக்கவீத தொடரை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தாக்கவீத தொடர்ல ஐதர்சனுக்கு மேலே உள்ள உலோகங்கள் ஒட்சியேற்றப்பட ஐதர்சன் தாழ்த்தப்படும் என்று சொல்லி படிச்சிருக்கு. அது மாதிரிதான் தாக்கவீத தொடர்ல மேலே உள்ள உலோகங்கள் நீக்கரசல்ல இருந்து கீழே உள்ள அயன்களை இடம்பெயர்க்கும் அப்படி நாங்கள் படிக்கிறோம். அப்ப சட்டனையும் செப்பையும் நாங்கள் இணைக்கும் போது இது ஒரு கடத்தும் கம்பியால் இணைத்தால் சட்டன் ஒட்சியேற்றப்பட செப்பு வந்து தாழ்த்தப்படும். அப்ப மின்ரசாயன களத்துல மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் நேர்முனைவு மறைமுனைவு இனங்காண வேணும், அனோட் கதோட் இனங்காண வேணும். இப்ப கவனிங்க, இந்த ரெண்டு மின்வாய்களையும் ஒரு கடத்தும் கம்பியால நாங்கள் இணைச்சோம் என்று சொன்னால் சட்டன் உலோகம் ஒட்சியேற்றப்பட Cu2+ அயன்கள் தாழ்த்தப்படும். என்னன்னு சொன்னால் ஒக்சியேட்டம் ஆயில் என்று சொல்றது, ஆயில் அதாவது ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். எந்த மின்வாயில எலக்ட்ரான் இழக்கப்படுகிறதோ அந்த மின்வாய்
ஒட்சியேற்றம் நிகழ்வதாக கருதப்படும். ஒட்சியேற்றம் நடைபெறுகிற மின்வாயில இலத்திரன்கள் விடுவிக்கப்படும். இங்க சட்டன் மின்வாய் இலத்திரன்களை விடுவித்து சட்டன் 2+ ஆக மாறுவதால ஒட்சியேற்றம் நடைபெறுற மின்வாய் சட்டன் மின்வாய். இப்ப நாங்கள் இலத்திரனை அடிப்படையாக கொண்டு ஒட்சியேற்றம் தாழ்த்தலை விளங்கிக் கொள்ளலாம். எந்த மின்வாயில இலத்திரன் விடுவிக்கப்படுதோ அந்த மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்குது. அதை நாங்கள் ஷார்ட் ஃபார்ம்ல ஆயில் சொல்றோம். ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். அப்ப சட்டன் மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்குது. அதே மாதிரி பிரிக் என்ற ஒரு விஷயத்தை கதைக்கிறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக இருந்தால் மற்ற விஷயத்தை பற்றி கதைக்க தேவையில்லை. பிரிக் ரிடக்ஷன் தாழ்த்தல். ரிடக்ஷன் இஸ் கெயின். ரிடக்ஷன் இஸ் கெயின். இலத்திரன் ஏற்கப்படுற செயற்பாடு தாழ்த்தல். அதாவது Cu2+ அயன்கள் 2 இலத்திரன்களை போயிட்டு Cu ஆக படி. இது தாழ்த்தல். அப்ப இந்த காலத்துல சட்டனில் ஒட்சியேற்றமும் செப்பில தாழ்த்தலும் நிகழும். ஒரு களத்தின் முனைவு பார்ப்பதற்கு நாங்கள் ஒரு பேட்டரியை விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா இதுவும் ஒரு மின்ரசாயன களம்தான். எங்களுக்கு தெளிவாக தெரியும் இது சகமுனைவு, இது சயமுனைவு என்று சொல்லி. இதை நாங்கள் ஒரு கடத்தும் கம்பியாளர் நினைச்சோம் என்று சொன்னால் இலத்திரன் மறைமுனைவில் இருந்து வெளிக்கிட்டு நேர்முனைவினோடு செல்லும். இலத்திரன் வெளிவார மின்வாய், இலத்திரன் வெளிப்படுகிற மின்வாய் மறை மின்வாய் என்றும், இலத்திரன் உள்ள போற மின்வாய் நேர் மின்வாய் என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த சட்டன் மின்வாயில ஒட்சியேற்றம் நடந்து இலத்திரன் விடுவிக்கப்படுறதால இலத்திரன் சட்டன் மின்வாயில இருந்து வெளியேறும். ஆகவே சட்டன் மின்வாய் மறை மின்வாயாக இருக்கு. அப்ப சட்டன் செப்பு மின்ரசாயன களத்துல, சட்டன் செப்பு மின்ரசாயன களத்துல அர்த்தம் சொன்னார். சட்டன் செப்பு மின்ரசாயன களத்துல சட்டனில இருந்து இலத்திரன் விடுவிக்கப்படுறதால சட்டன் மறை மின்வாய். அந்த இலத்திரன் அப்படியே செப்புக்குள்ள வரும். ஆகவே செப்பு மின்வாய் நேர் மின்வாய். ஒரு மின்ரசாயன களத்துல நேர் மறை முனைவை இனங்கான்றது மிக முக்கியம். ஆகவே இது மறை மின்வாய், இது நேர் மின்வாய். நாங்கள் இந்த பேட்டரியையும் அடிப்படையாக கொண்டு ஒரு சீயத்தின் தாழ்த்தல் நடக்கிறதை அடிப்படையாக கொண்டு விளங்கி கொள்ளலாம். அடுத்ததாக அனோட் கதோட் இனங்காணவனும். இந்த மின்ரசாயன களத்துல அனோட் கதோட் இனங்காண்பதற்காக நாங்கள் ரெட் கட் என்ற ஒரு விஷயத்தை குறிப்போம். ரெட் கட், ரெட் கட். அதென்ன ரெட் கட் என்று சொன்னால் ரிடக்ஷன் நடைபெறுகின்ற மின்வாய், ரிடக்ஷன் நடைபெறுகின்ற மின்வாய் ரிடக்ஷன் நடைபெறுகிற மின்வாய் கேத்தோட். எந்த மின்வாயில அல்லது மின்வாய்க்கு அருகில ரிடக்ஷன் நடைபெறுகிறதோ அது கேத்தோட். அதான் ரெட் கட். ரிடக்ஷன் நடைபெறுற மின்வாய் கேத்தோட். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் சட்டன் மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்குது, செப்பு மின்வாயில தாழ்த்தல் நடக்குது. ஆகவே செப்பு மின்வாய் கேத்தோட். அடுத்த விஷயம் ஆக்சன். ஆக்சன் ஆக்சிடேஷன் அனோட். ஆக்சிடேஷன் அனோட். ஆகவே ஒட்சியேற்றம் நடைபெற மின்வாய் அனோட். ஆகவே சட்டனில ஒட்சியேற்றம் நடக்குது, இது அனோட் என்றும், செப்பில தாழ்த்தல் நடக்குது, நாங்கள் கேதோட் என்றும் இன்னும் கண்டு கொள்ளலாம். ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னன்னு சொன்னால் பாடமாக்கலாது அனோட் மறைமுனைவு கேதோட் நேர்முனைவுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் மின் வகுப்பிலையும் மின் முலாமுடலையும் இது வேறொரு தத்துவத்துக்குள்ளால போகும்போது அங்க இந்த முனைகள் மாறி அமையும். அப்ப நேர் மறை முனைவு காண்பதற்கு ஒரு முறையையும் அனோட் கேதோட் காண்பதற்கு வேறொரு முறையை நாங்கள் இங்க பயன்படுத்துறோம். இப்போ ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்ற முறையை பயன்படுத்தி நாங்கள் அனோட் கேதோட்டை கண்டுபிடிக்கலாம். இலத்திரனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நேர்மறை முறையை இனங்காணலாம். அப்படி இனங்காணும் போது மின்ரசாயன களத்தில அனோட் மறைமுனைவாகவும் கேதோட் நேர்முனைவாகவும் காணப்படுகிறது. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மறைமுனைவு அனோட், நேர்முனைவு கேதோட். ஒரு மின்ரசாயன களம் முற்றாக பெயரிடப்படும் போது நாங்கள்
അതിന്റെ செறிவுகள், வெப்பநிலை, അതിന്റെ மின்பகு பொருள், அனோட், അതിന്റെ மறைமுனைவு இதெல்லாம் குறிப்பிட வேணும். இது இணைக்கப்பட்டால் இந்த கலம் தொழிற்படுவதாக அர்த்தம். இணைக்கப்படாமல் இருந்தால் இது ஒரு கலம், இது ஒரு அரைக்கலம், இது இன்னொரு அரைக்கலம். இந்த அகச்சுற்று வந்து உப்பு பாலத்தாலே ஆக்கப்பட்டிருக்கும். உப்பு பாலம் பொதுவாக KNO3 ஆக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் வேற முற்றாக அயனாக்க முடியக்கூடிய சில உப்புக்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததா இந்த கல குறியீடு என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கலத்துக்கும் பேரிடலாம். இந்த கலத்துக்கு IUPAC பேரிட வேண்டும் சொன்னால் அதை நாங்கள் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பேரிடலாம். இது சாதாரணமாக நாங்கள் பேரிட முடியாது. பேரிடும் போது சில விதிமுறைகள் கையாளப்பட வேண்டும். கவனிங்க, நான் இந்த பேரிட்ட எழுதி கொண்ட அந்த விதிகளை சொல்றேன். இது ஒரு மின்ரசாயன கலம். இந்த கலத்துக்கு IUPAC முறைப்படி பேர் எழுத வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அனோட் சட்டன் மின்வாய், கதோட் செப்பு மின்வாய். பேரிடும் போது இதுல 2 அரைக்கலங்கள் இருக்கு. ஒன்று ஒக்சியேற்றத்துக்குரிய அரைக்கலம், இன்னொன்று தாழ்த்தலுக்குரிய அரைக்கலம். ஆகவே அரைக்கலங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. முதல்ல நீங்கள் அனோட்டினுடைய அரைக்கல தாக்கம் எழுதப்பட வேண்டும். சரிதான்? முதலாவது IUPAC முறைப்படி குடிவழக்குப்படி கலத்துக்கு நாங்கள் பெயரிடும் போது கலத்தினுடைய அனோட் அரைக்கலத்தின் பெயர் எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதப்படும் போது அவற்றின் பௌதீக நிலைகள், செறிவுகள் குறிப்பிடப்பட வேண்டும். பாருங்க, முதலாவதாக நாங்கள் எழுத இடது பக்கத்துல அரைக்கலம், ஒட்சியேற்றத்துக்குரிய அரைக்கலம் எழுதப்படும். அப்ப இங்க யார் அரைக்கலம்? சட்டன். அப்ப சட்டன் என்ற பௌதீக நிலை சொல்லிட்டு இந்த சட்டன் 2+ ஆக ஒட்சியேற்றப்படுகிறது. ഇതിന്റെ பௌதீக நிலை அக்வஸ். அவருடைய செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3. காரணம் அது நியம சட்டன் மின்வாய் சொல்லியிருக்கு. இது ஒரு அரைக்கலத்தினுடைய பேர். இந்த அரைக்கலத்துல இடையவத்தை என்ற ஒன்று இருக்கு. இந்த திண்மத்துக்கும் இந்த கரைசலுக்கும் இடையில ஒரு இடையவத்தை இருக்கு. அந்த இடையவத்தை தனித்த ஒரு நிலைக்குத்து கோட்டால பிரிக்கப்படும். அதாவது இடது கை பக்கத்துல ஒட்சியேற்றத்துக்குரிய அரைக்கலத்தின் பெயர் எழுதப்படும். வலது பக்கத்துல தாழ்த்தலுக்குரிய அரைக்கல தாக்கம் எழுதப்படும். இங்க Cu2+ അതിന്റെ பௌதிக நிலை கரைசல், അതിന്റെ செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3. அது செப்பாக படியும். பாத்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்துல ஒட்சியேற்றத்துக்குரிய அரைக்கல தாக்கமும் வலது கை பக்கத்துல தாழ்த்தலுக்குரிய தாக்கம் எழுதப்படும். இந்த இடையவத்தை தனியொரு நிலைக்கு கோட்டால பிரிக்கப்படும். உப்பு பாலம் 2 மின்கலங்களை இணைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால அதை நாங்கள் குறிப்பிடுவதற்காக நிலைக்குத்துக்கோடு, சமாந்தர நிலைக்குத்துக்கோட்டை 2 அரைக்கலத்துக்கு இடையே பயன்படுத்துவோம். ஒரு கலத்துக்கு நாங்கள் பேரிடும் போது ஒட்சியேற்றத்துக்குரிய அரைக்கல தாக்கம், தாழ்த்தலுக்குரிய அரைக்கல தாக்கம், இந்த 2 அரைக்கலங்களும் யாரால தொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுத்து அந்த 2 அரைக்கல தாக்கங்கள் குறியீடு பயன்படுத்தப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பிரிமென் ரகடு அல்லது ஊடுபுகவுடு மென்சவு அல்லது வேற ஏதாவது ஒரு இதுகள் பயன்படுத்தப்பட்டால் அது தொடர்ச்சியற்ற ஒரு நிலைக்குத்து கோட்டால குறித்து காட்டப்படும். இதே இடத்துல நாங்கள் பிரிமென் ரகடோ அல்லது மென்சவோ அல்லது ஊடுபுகவுடு மென்சவோ நாங்கள் பயன்படுத்தினமாக இருந்தால் இதிலே தொடர்ச்சியற்ற நிலைக்குத்து கோடு பயன்படுத்தப்படும். இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை, இந்த கலத்தின் மின்னியக்க விசையை அறிவதற்காக நாங்கள் ஒரு சமன்பாட்டை பிரிவுச்சுக் கொள்வோம். கலத்தினுடைய மின்னியக்க விசை சமன் E கேதோட். கேதோட்டினுடைய மின்ப அழுத்தத்தில் இருந்து அனோட்டினுடைய மின்ப அழுத்தத்தை கழிப்பதன் மூலம் நாங்கள் பயன்படுத்தி நியம அழுத்தங்கள் தரப்படும் போது அது கலத்தினுடைய நியம அழுத்தமாக இருக்கும். மின்வாய்களுடைய நியம அழுத்தங்கள் தரப்பட்டால் அது கலத்தினுடைய நியம அழுத்தமாக இருக்கும். அப்ப E செல் ஸ்டாண்டர்ட் வந்து E கேதோட் - E அனோட்டாக இருக்கும். கல குறியீட்டுல LHS இடது கை பக்கத்துல எப்போதும் அனோட் எழுதப்படுறதால நாங்கள் இந்த சமன்பாட்டை E ஸ்டாண்டர்ட் செல் சமன்
E RHS மைனஸ் E LHS என்று குறிப்பிடலாம். எப்போதும் கலக்குறியீட்டில இடது கை பக்கத்துல உச்சியேற்றத்துக்குரிய அரைக்கலமும் வலது கை பக்கத்துல தாழ்த்தலுக்குரிய அரைக்கலம் எழுதுவதால கதோட் என்பதற்கு பதிலாக RHS சொல்லி அனோட் என்பதற்கு LHS பயன்படுத்தி நாங்கள் இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசையை அளவிடக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு மின்வாய்களுடைய மின்னியக்க விசையையும் வேறொரு மின்வாய் சார்பாகத்தான் அளவிடுறோம். இங்க நியம ஐதர்சன் மின்வாயை பயன்படுத்தி நாங்கள் அளவிடும் போது சட்டனையும் செப்பையும் 2 மின்வாய்களை பயன்படுத்தி அளந்தனால் இப்படி அளவிடும் போது செப்புக்கு ஒரு பெருமானமும் சட்டனுக்கு வேறொரு பெருமானமும் அமைஞ்சது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சட்டனின் மின்வாய் அழுத்தம் 0.706 செப்புக்கு 0.34 இருந்தது. அப்ப ஐதர்சன் சார்பாக சட்டன் 0.76 ஐதர்சன் சார்பாக செப்பு 0.34 காணப்படுகிறது. ஆகவே ஒரு கலத்தினுடைய மின்னியக்க விசை இந்த 2 மின்வாய்கள் இடையிலான வேறுபாடாக அமையும். இந்த சட்டன் செப்பு மின்வாய்கள்கிட்ட மின்வாய் அழுத்தத்தை அளவிட்டது போல ஐதர்சனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் உருவாக்குகின்ற எந்த ஒரு மின்வாயுடைய மின்வாய் அழுத்தத்தையும் அளவிட்டு அதற்கு பெருமானங்களை குறித்து அந்த பெருமானங்களை நாங்கள் ஏறுவரிசைப்படுத்தினமாக இருந்தால் ஐதர்சனுக்கு மேலே உள்ள உலோகங்கள் மறைக்குறியில இருக்கும், ஐதர்சனுக்கு கீழே உள்ள மின்வாய்கள் நேர்குறியில இருக்கும். இவற்றையெல்லாம் நாங்கள் ஏறுவரிசைப்படுத்தினோம் என்று சொன்னால் மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும் வந்து பிளஸ்ல அதிகரித்து சென்றோமாக இருந்தால் இவ்வாறு நாங்கள் ஒரு மின்ரசாயன தொடரை கட்டியெழுப்ப முடியும். மின்ரசாயன தொடர் என்பதும் தாழ்த்தல் அழுத்தத்தை ஏறுவரிசையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தொடர் தான் மின்ரசாயன தொடர். மின்ரசாயன தொடர்ல மேலே உள்ள உலோகங்கள் தாழ்த்தல் அழுத்தம் மிகவும் குறைந்தவையாகவும் கீழே உள்ள மின்வாய்கள் தாழ்த்தல் அழுத்தம் மிகவும் கூடியவையாகவும் இருக்கும். அதனாலதான் மேலே இருக்கிற உலோகங்கள்ட தாழ்த்தல் அழுத்தம் மைனஸ்ல பெரிதாக இருக்கும், கீழே இருக்கிற உலோகங்களோட தாழ்த்தல் அழுத்தம் சகவில பெரிதாக இருக்கும். இப்ப மின்ரசாயன தொடர் நீங்க ஒரு வடிவமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மின்ரசாயன தொடர்ல எந்தெந்த மூலகங்கள்ட தாழ்த்தல் அழுத்தம் மிக குறைவாகவும் மிக கூடவாகவும் இருக்கு என்று ஒப்பிட்டு கொள்ள முடியும். அப்ப அனோட் வந்து மேலே இருக்கும், கதோட் கீழே இருக்கும். அதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். நான் சொன்னது போல தண்டலாம். அல்லது தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சது அனோடாக இருக்கும், தாழ்த்தல் அழுத்தம் கூடினது கதோடாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தண்டலாம். இது ஒரு பரிச்சார்த்தமான முயற்சி. இதுல அடுத்த வீடியோ கிளிப்ல நான் இந்த மின்ரசாயன களம் தொடர்பான சில வினாக்களை செய்யலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராமர் அன்னைக்கு சிறுவனில் மணல் எடுத்தது போல என்னுடைய முயற்சியும் இருக்கு. இது உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இயன்ற அளவுக்கு நாங்கள் எவ்வளவுக்கு ஏர்ன் பண்ணி இந்த பரீட்சையில வெற்றி அடைய வேணுமோ அவ்வளவுக்கு நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ண வேணும். உங்களுடைய பெரும் முயற்சிக்கு என்னாலான சிறிய ஒரு உந்துதல். ஆகவே நீங்க எல்லாம் வடிவா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நல்ல பெறணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. இதை உங்களோட நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி அவர்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுடைய ஆசிரியரோட தொடர்பு கொண்டு, இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை என்னோட தொடர்பு கொண்டு அதை திருத்திக் கொள்ள கேட்டு அடுத்த ஒரு நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நான் மிக விரைவில் இந்த வினாக்களையும் அடுத்ததாக போடலாம்னு நம்பியிருக்கிறேன். நாளைக்கோ அல்லது நாளன்றைக்கு நான் இந்த வினாக்களை செய்கிறேன். இதை நீங்க ஒருக்கா திருப்பி பார்த்து சரியான முறையில் விளங்கினீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன இவ்வளவு விஷயம் பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்விகளை அணுகுவதற்கு போதுமாக இருக்கும் என்று நான் நம்புறேன்.